அப்படிலாம் சொல்ல முடியாது. எஃப்ஜே வேலை பார்த்துருக்கான். அவன் கிச்சன்லலாம் நெறைய வேலை எஃப்ஜேலாம் செஞ்சவன். ஓகே ப்ரோ. அவன் ஏதோ அந்த ஆமா. ஃபேஷன் ஷோ நடக்கும்போது கூட அவன் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி, பாத்திரம்லாம் வெசல் வாஷ்லாம் பண்ணி குடுத்துட்டு தான் போனான். டக்குனு சபரி அவனும் சாப்பாடு சமைச்சு குடுத்துட்டு தான் போனாங்க. லக்ஸரி ஹவுஸ். பண்ணலன்லாம் சொல்ல முடியாது. பண்ணாங்க. பட் இட் வாஸ் நாட் நோட்டிஃபைட். அந்த அளவுக்கு நோட்டீஸ் ஆவல. பட் ஆனா அது இல்லாம பட் பொறுமையா எல்லாருக்கும் அந்த பீட் பாக்ஸிங்லாம் கத்தும் குடுக்குறாரு. இல்ல பீட் சுபிக்ஷா பாக்ஸிங்கிறது ஹாஸ் என்டர்டெயின்மெண்ட்ல போயிரும். லாட். இல்ல பீட் பாக்ஸிங்கிறது என்டர்டெயின்மெண்ட்ல போயிரும். வேலைங்கிறது வேற இல்ல. ஸோ கரெக்ட். வேலைங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கிச்சன்ல இருக்கும்போது நெறைய வேலை பண்ணாங்க. ரசிகா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஒர்க்யா. நீ தெரியும் சமைச்சு நான் எல்லாம் சமைச்சிட்டு தான் இருக்கேன். சாப்பிடுறதுங்கிறது வந்து அதெல்லாம் சமைக்கிறதுங்கிறது இஸ் பண்ணிருக்கேன். நாட் அ ஈஸி இல்ல டாஸ்க். அது சமைச்சதுக்கு அப்புறமுமே அந்த மேடையெல்லாம் வாட் யூ சே அதெல்லாம் ரொம்ப கிளீன் ஆக்கிட்டு தான் ஹி யூஸ்ட் டு கோ அண்ட் ஸ்லீப். 2:30 லேட்டா இருந்தாலுமே அத கிளீன் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டே அவளுக்கு வந்து வர்த்த இட் வில் பி லைக் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிளீனா இருக்கும். அந்த அதெல்லாம் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கான் எஃப்ஜே. கனி கூட சொன்னாங்க, நெறைய இடத்துல பதிவு பண்ணாங்க இந்த மாதிரி. அந்த டீம் மாரி இந்த குக்கிங் டீம் வந்து வரல. கிளென்லினஸ்ல யாருமே மேட்ச் பண்ணலன்ட்டு. துஷார் என்ன வேலை செஞ்சான்னு கேட்டா எனக்கு தெரியல. துஷார் கூட்டினாருங்க. நேத்து ஒரு கலவரம் போச்சு தெரியுமா? இல்ல மெஜாரிட்டியா நம்ம எங்க ரெஜிஸ்டர் ஆகுது அவர் வேலை செஞ்சது? அவர் அதெல்லாம் பேர் ஒண்ணும் யாருமே எடுக்கலையே. அதனால தான் அந்த மனுஷன் எந்த சண்டையிலயும் இறங்க மாட்டேங்கிறான் போல இருக்கு. ஐயோ! நம்மள பாத்திர போறாய்ங்க. ஐயோ! ஒளிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி பேர் அந்த லிஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் ஒளிஞ்சுக்கிறான் போல இருக்கு பயப்புல. சிக்க மாட்றான். சிக்குவான். இன்னைக்கு கேட்டீங்களா ஒரே உங்களோட நிமிஷம் ஸ்டோரிய? காயத்ரி ஒரே நிமிஷம். விவேக்ன்றவர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விவேக் ப்ரோ பேசுங்க ப்ரோ. விவேக் இருக்கீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. 24/7 பார்க்கும்போது திவாகர் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அன்வான்டா பார்வதி அவங்களோட யார் டார்கெட் இருக்கோ டார்கெட் ஃபார் த டே மாதிரி. நேற்று கனி மேலே காலையில இருந்தே ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த தலையில் ஃபுல்லாகவே போட்டு 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 கனி மேலே அவர் அந்த சண்டையில் கனி மேலே போட்டுட்டாரு. இன்னைக்கு விக்கல் விக்ரம்ஸ் பற்றி மதியம் ஆரம்பித்தாங்க பார்வதி. ஈவினிங் தேவையில்லாமல் திவாகர் அந்த ஆக்டிவிட்டியில் விக்ரம் பேரும் சேர்த்து சொல்கிறாரு. எப்படின்னா பார்வதிக்கு யார் டார்கெட்டோ திவாகர் மண்டையில் அதை போட்டுட்டு எப்படியாச்சும் திவாகருக்கும் அவங்களுக்கும் சண்டை எடுத்து விடுற மாதிரி. இந்த வியானாவையும் அப்படிதான். திவாகர் பார்வதி எஃப்ஜே சண்டை போகும்போது திவாகர் வந்து வியானாவை இழுத்து விட்டுட்டு வியானா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த திவாகர் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா கிளெவர்லி குரூப்பிசம்னு வியானாவை சும்மா இழுத்து விட்டு அவங்க குரூப்பில் யாருமே இல்லாத மாதிரி பண்ணி தேர் ப்ரொஜெக்டிங் 3 vs 3 vs 3 அந்த மாதிரி. ஸோ பார்வதி திவாகருக்கு சோஷியல் மீடியாவில் எவ்வளோ சப்போர்ட் எப்படி வருதுன்னு தெரியல. நீங்கள் எந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டாலும் ஓட் போடுறவங்க கேட்டாலும் இந்த மாதிரி மென்டல் அசைலமில் இருக்கிறவங்கள எப்படி விட்டாங்க ஷோக்குள்ள, எஸ்பெஷலி திவாகர். எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. பேசுறாரா? இல்ல முடிச்சிட்டாரு. ரொம்ப இதான மாதிரி ஆயிடுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மில்லர் பாய் பேசுங்க ப்ரோ. இன்னைக்கு பார்வதிக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற கார்டு வரல. இருந்தாலும் அவங்க ஒரு 50 to 80% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. கம்ரோஜினியும் அரோராவையும் சொன்னாங்க. ஆனா அவங்க அரோராவையும் ரம்யாவையும் சொல்லியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கம்ரோஜினி அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அரோரா ரம்யா சொல்லியிருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ப்ரோ உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? Bro, I will be back. Okay bro. முஸ்லிம் ப்ரோ உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? क्वेश्चन என்ன திருப்பி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு பார்வதிக்கு வந்து ஏத்த கார்டு வரல. ஆனா அவங்க ஏத்த கார்டு வரலனாலுமே அவங்க வந்துட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டு கம்ருதீனையும் அரோராவையும் சொன்னாங்க. அது ஓகே தான். ஆனா அரோராவையும் ரம்யாவையும் சொல்லியிருக்கலாம். இது வந்து சூட்டபிளா இருந்திருக்கும். அரோராவையும் ரம்யாவும் சொல்லி ஓரளவுக்கு. ஆனா அங்க வந்து கம்முன்னு சொன்ன உடனே தலைவர் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா,
அது யாருன்னு அவங்களே ரெக்ரெட் பண்ணாங்கல்ல, அரோராக்கு பதிலா ரம்யா சொல்லிக்கலான்ட்டு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது. இல்ல இல்ல ஆமா ஆமா அவங்க அதையும் பார்த்தேன். கமருதீனை சொல்லும்போது கமருதீன் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா? அது யாராச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆமா ப்ரோ உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் கேக்குறேன். கமருதீன் வந்து எத்தனை நாளா பார்வதி கூட இருக்காரு? முதல் 2 வாரம் பண்ணதெல்லாம் யாருக்காக பண்ணாரு அவரு? முதல் 2 வாரம் கை வாங்கிட்டு ப்ரோ தானே போனாரு. அரோரா போன வாரம் சேவ் பண்ணாங்கல்ல அதை வச்சுட்டு கமருதீன் வந்து மாறிட்டாரோ அந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. See, he always had interest in அரோராங்க. வீக் 1 வீக் 2லயே அது சொல்லியிருக்காரு. வீக் 1ல அப்படின்னு தான் சுத்திட்டு இருந்தாரு. வீக் 2ல வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்ததே அரோராக்காக தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு துஷார் பக்கம் போனதுக்கப்புறம் சரி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே மாறிட்டாரு. He changed ships in 3rd week தான். முதல் 2 வாரம் he was behind அரோரா only. அப்புறம் இந்த ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் அரோரா வந்து பேசி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சான்ஸ் இருந்து ஜம்ப் பண்ணிட்டாரு மறுபடியும் அடுத்த ஷிப் ஜம்பிங். அவ்வளவுதான். கப்பல் வியாபாரிஸ்னா அப்படிதானே. ப்ரோ இன்னைக்கு நான் கூட ப்ரோமோ பார்த்துட்டு சரி வாட்டர் மிலன் தான் இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டாப்ல போல அப்படின்னு பார்த்தா ப்ரோமோல வந்து சரியாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க ப்ரோமோல இவங்க ட்விஸ்ட் பண்றதுலாம் பல வருடங்களா அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம எத்தனை வாட்டி மாத்தி ஏமாத்துறது. நான் காலைல அந்த போஸ்டர் பெருசா ஷேர் பண்ணாததுக்கே அதான் ரீசன். கண்டிப்பா மாத்தி பண்ணியிருப்பாங்க. மொக்க தான் வாங்குவோம் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனா இன்னைக்கு ரம்யா சரியான எக்ஸ்போஸ் ப்ரோ அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. நம்ம ரம்யா வெளில மட்டுமா? பேசுறதெல்லாம் அங்க பேசிட்டாங்க. ரம்யா இல்ல மட்டும் எக்ஸ்போஸ் ரம்யா ஆச்சாங்க. மட்டுமா? ரம்யா அப்புறம் அந்த 3 பேரு சரியான எக்ஸ்போஸ் ஆனா அதான் அந்த அன்பு மூலையே கேங்கு. அவங்களோட அதான் ரம்யா சபரி ஆக்சுவலா பிக் பாஸ்ல குரூப் பீப்புள்ன்ற வந்து இல்லாம விளையாட முடியாது. இது மாதிரி 3 பேர் 4 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 டேஸ் 50 டேஸ்க்கு வந்து அது ஒரு கிராஜுவலா குரூப் ஃபார்ம் ஆகும். ஓகே நம்ம சீசனா பாக்குறோம் எல்லாருமே அது ஃபார்ம் ஃபார்ம் ஆவாங்க. ஆகுது. கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்றது சபரி இருக்கிறதுனால எஃப்ஜே கனி பேசுறாங்களா இல்ல கனி இருக்கிறதுனால எஃப்ஜே பேசுறானா? சோ அந்த யார் மடியில யார் சவாரி செய்யறா அப்படின்றது ஒரு ஒரு கொஸ்டின் யாரு கேட்டிருந்தாங்கல்ல. மடியிலையா ப்ரோ? வாட் இஸ் திஸ்? ஐ மீன் சாரி யாரு நிழல்லை யாரு நிழல்? சரி சரி அது ஒரு டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன, அந்த அந்த பதில் கரெக்டா இருந்தாலும் பட் டு பி பாயிண்ட் என்ன யார் அப்படின்னா வந்து அங்க மேஜரா கனிதான் சொல்லுங்க. கனிதான் வந்து பேக் போன் ஆஃப் சபரி அண்ட் எஃப்ஜேன்னு சொல்லுது. இந்த குரூப்ல வந்து ஹவு விக்ரம் விக்ரம் இஸ் டிராவலிங் வித் சுபிக்ஷா ரியானா அரோரா துஷார் அந்த குரூப் இருக்குல்ல அவங்க குரூப்னா எங்க குரூப் மாதிரி தான். பட் த திங் இஸ் தட் தே ஆர் நாட் இன்ஃப்ளூயன்சிங் பட் ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்சிங் அமங் தட் குரூப். புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இவனுங்கெல்லாம் என்ன நினச்சிட்டானுங்க, அந்த அக்கா வந்து சிடபிள்யூசியில் வந்து வின்னர் ஆயாச்சு, ஸோ அதனால இவங்களுக்கு ஃபேன் பேஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. அது வேணா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பட் ஆனால் அது அவங்க சிடபிள்யூசி எல்லாம் நினச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க 3 பேருக்குள்ள சொன்னாங்க. பட் ஆனால் இவனுங்க மைண்ட் செட் அந்த மாதிரி அக்காவுக்கு செம்ம ஃபேன் பேஸ் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் வெளில வந்து நோக்குக நோக்கியாவை வாங்கி நோக்குக அப்படின்னு சொல்லணும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து அந்த ஐம் ஸோ சாரி பட் நான் பண்றேன். இன்னைக்கு வந்து அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கனி கதை சொன்னாங்க. கனியோட கதை வந்து இட் வாஸ் வெரி டச்சிங் yet again. ஷி அவங்க தான் எல்டர் போல. த எல்டஸ்ட் ஆஃப் த 3 சிஸ்டர்ஸ். ஸோ ஹர் மாம் சஃபர்ட் மென்டல் இல்னஸ். ஸோ சின்ன ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த அந்த 10, 12 வயசுலேருந்தே அந்த தங்கைகளை பார்க்க ஆரம்பிச்சு, ஸோ அந்த அந்த மதர்லி இன்ஸ்டிங் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு அந்த வீட்ல இருக்கறத, அது தன்னறியாமலே அவங்களுக்கு வரது. அண்ட் இவங்க வந்து சபரி, எஃப்ஜே அண்ட் ஆல் சரி பெரியவங்க சொல்றாங்க. அந்த they have very high regards to her whatever she says. என்னங்க இது கங்கா சந்திரமுகியா மாறின மாதிரி அது அது கேமுங்க. இது கேம்ல வந்து நீங்க இப்படிலாம் வந்து விளையாட முடியாதுங்க. இல்லை ஒரு நிமிஷம், கேம்ல வந்து இவங்க ஹரி இவங்க வந்து இந்த சீசன் 2ல வந்து விஜயலட்சுமியோட சிஸ்டம் தானே சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஆமா ஆமா, ஆமா, ஆமா இவங்க ஆமா. இவங்க அவங்களுக்கு எல்டஸ்டா யங்கஸ்டா? இவங்க
யங்கஸ்ட் இவன் இல்ல ஷீஸ் கனி இஸ் எல்டெஸ்ட். எல்டஸ்ட். கனி இஸ் ஓ கனி எல்டெஸ்ட். எல்டஸ்டா? செகண்ட் ஓ விஜி. ஓகே 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 ஆமா ஓகே ஆமா. ஓகே ஓகே. நான் நினைச்சேன் இவங்க தான் வந்து யங்கஸ்ட் நினைச்சேன் ஆமா நான். தங்கச்சி தங்கச்சி நாங்களா சரி இவங்க தான் தங்கச்சி போல நினைச்சிட்டேன். இப்பதான் புரிய வருது. ஓ விஜயலட்சுமி தங்கச்சியா ஏன்னா அப்படின்னு. ஏன்னா விஜயோட வயசு இன்டர்நெட்ல ஜாஸ்தியா இருக்கு, இவங்க வயசு கம்மியா இருக்கு. No no. This Kani is around 44, 46. ஓ அப்படியா? Yeah yeah. தப்பா பார்த்துட்டோம். சரி ஹரி சரி. உன்னை நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இந்த வெப்சைட்ல இருக்கிற வயசெல்லாம் நம்பாதடா. 38 வயசுனாலும் 28 வயசு தாண்டா போட்டு வச்சிருப்பாங்க இவங்க அப்படி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிற நீ. ம் ரைட். இந்த ஐக்யூக்கு ஸ்பெல்லிங் ஏன் ப்ரோ கேட்டாரு சடனா அவ்வளோ பெரிய சாஸ்ல? என்ன ஸ்பெல்லிங்க? ஐக்யூக்கு ஸ்பெல்லிங் யார் கேட்டது? Watermelon. ஏங்க அவர் ஹேட்னால என்ன தெரியல, இது கேட்டது என்ன பெரிய விஷயம்? அவர் ஹேட் அதுதான் நானும் கேக்குறேன். இல்ல ஹேட்னா என்னன்னே தெரியல, ஆனா ஐக்யூ ஸ்பெல்லிங் வந்து வினோத்தை பார்த்து கேக்குறாரு, அதை கேட்டேன். ஐக்கியூக்கு ஸ்பெல்லிங்கா வேற லெவல்ல. ஐயோ அப்படிதான் ப்ரோ கேட்டாரு, அத ஒரு 10 வாட்டி வேற கேட்டாரு bro. ஐக்கியூக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். இந்த போறது ஏன்டா என்ன இப்படி ஐயோ, ஆனா சாவடிக்கிறீங்க? மக்களே ஒரே விஷயம், இன்னைக்கு இருந்தாலும் நல்லா விளையாண்டாரு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்குன்னு கொண்டு வந்து விட்டுறாதீங்க என் மேல. ஒரு கடைசி வரைக்கும் தாங்காது, நாடு தாங்காது சொல்லிட்டேன் நானு. நீங்க பாட்டு ஏங்க, அவர் வல்லவர் சும்மா நல்லவர் bro. இன்னும் ஒரு 2 வாரம் அப்படின்னு 3 சொல்லி வாரம் வாட்டர் மெலன் ஸ்டார் இப்ப ரசிகன் திரும்பியும் கொடி போட ஆரம்பிச்சிட்டானா எனக்கு பக்குங்குது எனக்கு. அதெல்லாம் போட மாட்டேன். ஆ. இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் விடுங்க. அவரே இருடு போயிடுவாரு. இல்ல இல்ல அதுக்கப்புறம் நான் ஆட சொல்றேன்ல, அந்த ஆளு 70 days கன்ஃபார்ம். அதான் ப்ரோ அவரை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் வாரம் விட்டுருங்க. 43 சொன்னீங்க. அதாவது சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏய், ஃபர்ஸ்ட் வீக்ல 60 14 சொன்னனா? சொன்னீங்க நான் 14 சொன்னனா? இன்னைக்கு லைவ்ல 70. விக்கல்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். மறுபடியும் நம்ம மொத வாரத்துக்கு போயிட்டோமேன்னு சொல்லியிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து பாட்டி. புரியுதா? அப்போ அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா அந்த 40 இப்ப 70 ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே. ஆ. இப்போ வந்து இவனுங்க இப்ப எப்ப என்ன தெரியுமா பாட்டு ப்ரோ, ஒயில்ட் கார்டு வந்தாலும் சொல்லுங்க ஹரி, கட் ஆயிடுச்சு. எப்ப பாட்டு போட்டாலும் ஒயில்டு கார்டு தான் உள்ள ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பீதியிலே இருக்காங்க, எவன் வரப்போறோம் என்ன பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயில்ட் கார்டுலாம் வந்தவொடனே இந்த பார்வதி அப்புறம் இந்த வாட்டர் மிலன் எல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நோ, வாய்ப்பில்லை ராசா, எனக்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்ல. அவங்க தனி ட்ராக்கு. நம்ம வாட்டர் மெலன் பிரஜினை பத்தே கேட்பான் பாரு, நீ எல்லாம் என்ன நடிப்பு, நான் இந்த மாதிரி நடிக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பான் பாரு. அப்போ நமக்கு யாரு ரிவ்யூ நீ? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீ யாரு, நீ இங்க நீ வர்றதுக்கு ஒண்ணே நீ தகுதி. யாரு நீ அப்படின்வா. டேய் நான் யாருன்னு தெரியாது. வெளியில இருந்தாலாவது இல்ல, வெளியில இருந்தாலாவது கூகுள் பண்ணி பார்த்துருப்பான். இப்போ அவன் உள்ள கேட்பான் யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட். எப்போ இப்பயா எந்த சீரியல்? இல்ல இல்ல இப்பெல்லாம் இல்ல, அது அந்த காலத்துல. ஓ அப்படியா? அப்பெல்லாம் மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சா ஹரி? மார்க்கெட் நான் எவ்வளவு ஃபேமஸ். இன்னைக்கு ஒரு டயலாக் சொன்னாரு சும்மா தெரியுமா? வேற சொல்லிடுவாரு அதை bro. நான் கட் பண்ணி உங்களுக்கு வச்சிருந்தேன், எங்களுக்கு நான் போட மறந்துட்டேன். சாரி சொல்லுங்க மில்லர் சொல்லுங்க. சாரி. இல்ல ப்ரோ, அவர் ஏஜையும் சொல்லி காட்டிடுவாரு. உங்களுக்கு வந்து 2 வருஷம் தான் டிஃபரன்ஸ் வேற சொல்லிடுவாரு. இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல சொல்லுவோம். பிரஜின்ட்ட கொஞ்சம் லைட் அடைக்கதான் வச்சு, ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்காங்கல்ல, புரியுதா? அதனால அந்த மனுஷன் கொஞ்சம் லைட்டா பேக் தான் வைப்பான். இப்போ சாண்ட்ராட்டையும் அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு போக மாட்டாரு, பிரஜின்ட்டையும் போக மாட்டாரு. ஸோ அந்த இடத்துல அது ஒன்று வரும். மேடம் கேளுங்க மேடம், அவர் கேளுங்க மேடம் மேடம். நீங்க மேடம் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மேடம் ஏன் மேடம் அவர் என்ன டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு மேடம், சொல்லுங்க மேடம். அங்க போயிட்டு இப்படி பேசுறாங்க. சார் நான் மேடம் டீ கேட்டா சார். யோசிச்சு பாரு, ஹஸ்பண்டும் அங்க இருக்கும்போது வாட்டர் மெலன் எப்படி இருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆக்டிவிட்டிஸ் மேடம் பக்கத்துலேயே போக மாட்டார் அவரு. மேடம் நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா? அவனை செத்த நீ உன்னை ரீல் ஆக்கிடுவான் அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ. எனக்கு அந்த ஒயில்ட் கார்டுல இருந்து எனக்கு வந்து மிச்சவங்க போய் பம்புறது தான் இப்ப பாக்கணும். எனக்கு சரியா ஆசையா இருக்கிறதுலாம். யாரும் சண்டை எப்படி வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கனவு காணிட்டு இருக்கேன் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு. நாளைக்கே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம்.
ப்ரோ நான் உனக்கு கேள்விப்பட்டேன் இவரு அமித் அந்த ப்ரோ வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் மாதிரின்னு சொல்றாங்க. அப்படியாங்க ப்ரோ இமத் ப்ரோ? அஸ்ட்ரல் பாய்க்கு டிஎம் பண்ணி கேளுங்க. 6 அடி குழந்தைங்க அவரு. சாமுவல் சொன்னா பாத்தீங்களா, அது 6 அடி பாயிண்ட். குழந்தை இல்ல இல்ல இமான் ப்ரோ சாம் வந்து ஆடடி அப்புறம் தூக்கிட்டு குழந்தை வந்தாரு. அப்படிதான். ஐயோ, அப்பா. சாம் தூங்கிட்டே வந்துட்டாரு. பிரசன்னா அப்படியா? ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம். பிரசன்னா பேசுங்க. பிரசன்னா பேசுங்க. ஓகே. ஹாய் காய்ஸ். Hi. ஹாய். நான் வந்து மோஸ்ட்லி உங்க ரெக்கார்டிங் தான் கேட்பேன். லைஃப்ல ரொம்ப குறைவு. பட் இப்போ கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ஐ வாஸ் அபவுட் டு லீவ். யாரு சொன்னான்னு தெரியல. இன்னைக்கு வாட்டர்மெலன் நல்லா விளையாண்டாரு. யாரு சொன்னது அது? யாரா அது? யாரா அது? இ- டேய், இம்மாத்துன்னு நினைக்கிறேன். யாரா அது? மஞ்சள் சட்டை ஏய், போட்டிருக்காரு கூட்டு வாங்க அவனை, மஞ்சள் கூட்டு சட்டை வாங்க. போட்டு கூலிங் கிளாஸ் தயவு போட்டிருக்காரு பாருங்க. செஞ்சு சொன்னவங்க வந்துட்டு வாயை போய் நல்லா காகல் பண்ணுங்க. உப்பு போட்டோ இல்ல லிஸ்ட்ரின் போட்டோ தயவு செஞ்சு காகல் பண்ணுங்க. அவன் கத்தி 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 நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு நான் ஒரு 4 பெனடாலாவது சாப்பிட்டு இருந்திருப்பேன் லைவ் கேட்டு. அவ்வளவு தலைவலி. அந்த ஆளு போய் நல்லா விளையாண்டுருக்கானா. கருமம். இது சொல்றதுக்காக கொண்டுதான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். தென் த ரெஸ்ட். பட் ப்ளீஸ் டோன்ட் அந்த ஆளை சப்போர்ட் பண்ணாதீங்க. யாரு இமாது ப்ரோ சப்போர்ட் பண்றாரா? ஓகே ஓகே. இல்ல I don't know, someone was telling that he was playing nice, he was playing மறுபடியும் good. சம்மன் சொல்லாதீங்க, எல்லாம் தெரியும் இல்ல. அதுக்கப்புறம் நான் சொல்லுங்க, இமாதுன்னு சொல்லுங்க. No, எனக்கு வந்து இம்மாட் வாய்ஸ் because என்னன்னா நான் வந்து I was about to leave, so சரியா கவனிக்கல. நீங்க I போயிருந்திருக்கலாம் think மேடம். இம்மாட் வாய்ஸ் நீங்க 4 பெனடால் போட்டீங்க, பிரசன்னா படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். இல்ல பிரசன்னா என்னோட இமாது ப்ரோ வேலை ஆக்சுவலி டைம் இது. I இமாது work ப்ரோ US ஆக்சுவலி hours, பிரசன்னா so ஆக்சுவலி அதனால இன்னைக்கு இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வேலை வந்து வாட்டர் மேலனை பிரேஸ் பண்ணி பேசுறாரு. அதுக்கே இந்த அடினா இன்னைக்குதான் பேசியிருக்கேன். மேடம், அது எப்படி இல்ல பேசுறேன்னு சொல்லிடுறேன். உண்மையாலே மேடம், இது சொல்லிட்டேன். அந்த ஆளு அந்த ஆளு நீங்க வேண்டான்னு சொல்லி ஆஹா, அந்த ஆளு மேல எல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, நாடு தாங்காதுன்னு சொல்லிட்டேன் நானு. ஐயோ நீங்க ஒரு தயவு நாளோட செஞ்சு கொண்டு முடிச்சிருவோம், நீங்க வந்துடாதீங்க ஒரு நாளோட தயவு செஞ்சு. முடிச்சிருவோம்னு சொல்லிட்டேன் நானு. நானும் என் இல்ல ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஆளு வழியா அவனோட சொந்த காசு போட்டு இந்தியால போயிட்டு தேடி அடிச்சுட்டு வர போறோம்ட்டுன்னு. சோ தயவு செஞ்சு அந்த ஆளு கூட்டிட்டு மேல கூட்டு வந்துடாதீங்க. விட்டா இமாத் முடியலப்பா சாமி. இல்ல நீங்க விட்டா யூஎஸ்ல இருந்து இமாத் ப்ரோ இந்தியா வந்து போகும்போது வயா துபாய் போங்க, நானும் வந்துடுறேன் கூட ஃபிளைட்ல. இல்ல நான் வந்து மலேசியால இருக்கேன். பட் ஐ ஒர்க் யூஎஸ் மலேசியாவா? டைம். சரி, ஓகே ஓகே. எஸ் அப்ப எஸ் நீங்க அங்கிட்டு இருந்து வாங்க, நான் மலேசியன். இங்கிட்டு இருந்து வரேன். கண்டிப்பா வரப்போ மீட்டிங் பாயிண்ட் வச்சு, அது எப்படி நான் உங்க ஃபேனு மலேசியால இருந்து வந்திருக்கேன், படம் எடுக்க வரணும் வச்சு வலுன்னு வெளுக்கணும். முடியல சாமி. என்ன இமாது ப்ரோ கமெண்ட்ல தான் அடிச்சிட்டு இருந்தாங்க, மேலே ஏறி வந்து அடிக்கிறாங்க இப்ப. அதான். சரி guys, என்ன நான் 2:30 எனக்கு மீட்டிங் இருக்கு. இன்னும் 8 minutes இருக்கு. நீங்க So I have போயிருந்திருக்கலாம் to மேடம் go. மீட்டிங்க்கு. பெனடால் போட்டு மேல வந்து வாட்டர் மெலன் அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சுட்டு போறீங்க நீங்க. வாழ்க வளமுடன். இல்ல யார்ரா அது? அவரு இல்ல கூட்டத்துல ஒரு பச்சை அவரு சட்டை கத்தினுச்சு, யார்ரா அது அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டையை கூட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னேன். இல்ல இமாத் ப்ரோ Anyway, எனக்கு have திருப்தியாச்சு. fun guys. நான் அப்பப்போ லைஃப்ல வந்தேன்னா அப்பப்போ ஹாய் சொல்றேன். ஓகே Okay ஓகே, guys, பாய் பாய் bye. பை 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 பை. Okay பை bye. பை. இமாத் ப்ரோ நீங்க விட்டா வாட்டர் மில்லன் விக்டர் அன்னைக்கு 10,000 வாழாவே வைக்க சொல்லுவீங்க போலயே. நான் செலவு பண்றேன். சத்தியமா யாராவது வைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. யாராவது வைக்கிறீங்கன்னா சொல்லுங்க, சத்தியமா நான் இங்க இருந்து ஜிபே பண்றேன், வாங்குங்க. எங்க தலைவர் வச்சாரு தெரியும்ல, எங்க விஷ்ணு ப்ரோ வச்சாரு. ஆ, வெடி வச்சுட்டு இது கொண்டாடினாரு தெரியுமா? அவர் வெடி வச்சது வேற ரீசனுக்கு. நான் வைக்க போற நான் அது எனக்கு ஸ்பான்சர் பண்ற வெடி தெரியுமே. வந்து வேற ரீசனுக்கு. அவர் என்ன நினைச்சு பாருங்க, என் ஃபேன்ஸ் இருக்கா எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு அப்படின்னு நினைச்சு பாரு. பாருங்களேன், துபாய்ல எனக்கு ஃபேன்ஸ் இருக்கு தெரியுமா? யாருப்பா மஞ்ச சொக்கா போட்டு இமாதுன்னு ஒரு தகரா அப்படின்னு. டேய் ஃபேஸ்ல எனக்காக ரொம்ப பாராட்டி ஆமா, பேசியிருக்காரு. தம்பி நீங்க வந்து ஊருக்கு வரும்போது சொல்லுங்கப்பா, நான் வந்து எங்க கூட வந்து ரீல்ஸ் பண்ணி ரீல்ஸா? முடிஞ்சு. இமாத் bro சென்னை வரவே மாட்டாரு, டைரக்டா கனெக்டிங் போயிட்டு தான் வந்தாலும் சொல்லாம வருவேன், சொல்லாம போயிருவேன். ஐயோ வேணாடா அப்படின்னு. தள்ளுவண்டி வரல ஹரி சொல்லுவான், மச்சான் வாடா மச்சான், டே ப்ளீஸ்டா வாடா, வந்தாலும் ஒரு வாட்டி பாத்துட்டு வரலாம் நேர்ல, எப்படிதான் கரெக்ட் அப்படின்னு. ஹரி வேணா ரீல்ஸ் எடுப்பான், ஹரி வேணா ரீல்ஸ் எடுப்பான் அவங்க கூட. தள்ளுவண்டி சட்டையை போட்டுருக்காரு ஏற்கனவே சட்டை தள்ளுவண்டி தள்ளுவண்டி ஷாப்புக்கு வந்து அதுல ப்ரொமோஷனுக்கு
ப்ரொமோஷனுக்குலாம் வரல. அவன் துபாய்க்கு ஒரு இடத்துக்கு வந்தான், அங்கே ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு வந்தாங்க தள்ளுவண்டிக்கு. ஓகே. அவன் பாத்தியா போயிட்டு யார் நான் வாட்டர் மெலனை நீங்கள் துபாயில் இருக்கும்போதே இங்கே யார் யார் வந்தாங்கன்னு உனக்கு தெரியும். நான் அதுக்கே போகல. கரெக்ட் கரெக்ட். இத்தனைக்கும் குறிப்பா பிக் பாஸ் எது எது எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணுமோ நான் அங்கேயே போகல. நீங்கள் தானே இருந்தப்போ. கரெக்ட் கரெக்ட். ம் ஆமா ஆமா. இமாத் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லிருக்காங்க, தனியாக திங்க் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹரிநாராயணன் பேசுங்க, அதுக்கப்புறம் தருண் ப்ரோ பேசுங்க. ஹரிநாராயணன் பேசுங்க. ப்ரோ கேக்குது ப்ரோ, பேசுங்க. எனக்கு என்னன்னா இவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் ஷோக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்வதியும் திவாகரும். இவங்க என்னதான் ஒயில்ட் கார்டு வந்தாலும், பிரஜினா இருந்தாலும் சரி, சாந்திரா வந்தாலும் சரி, நீ ஹஸ்பண்டை பார்த்துக்கோ, நான் ஒய்ஃபை பார்த்துக்கிறேன்னு தான் போவாங்க போல் இருக்கு. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் இதுல என்னன்னா, விஜய் சாரே வந்து வாட்டர் மெலன் கொஸ்டின் கேட்கறது பயப்படுறாருன்னு தோணுது. இது வரைக்கும் மூணு வாரம் ஆச்சு, இன்னும் ஆமா பெருசா கிரிட்டிசைஸ் எதுவும் பண்ணவே இல்லை அவரு. இன்னும் வர வாரத்துலயும் கேட்டா வந்து அப்புறம் என்னோட ஃபேன்ஸுக்கும் உன்னோட ஃபேன்ஸுக்கும் சண்டை வந்துடும் அப்படின்னு ஏதோ ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு இவரு வாட்டர் மெலன் ஸ்டாரு. அது மாதிரி ஏதாவது வாய் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா விஜய் சார் இருக்காது ரொம்ப அதிகமா போயிட்டு வாய் புத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை நினைச்சா சிரிப்பா இருக்கு. அப்படி இல்லை ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ. அவரை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவரை வந்து செதுக்கிக்குவார். அது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி போயிடும். அவர் மாற்றிப்பார். மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் ட்ராவல் பண்ணுவான். அந்த ஆளுக்கு ஹி நோஸ் எவ்ரி திங். பட் ஆனால் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் உள்ள ஆக்ட் விட்டு ஒரு கேம் நடத்திட்டு இருக்கான். இன்றைக்கி பார்த்தீங்களா, எல்லா பாயிண்ட்டும் இன்றைக்கி போட்டு உடைச்சான்ல. அப்போ அந்த மனுஷனுக்கு கோவம் தான் மட்டும்தான் சொல்கிறாரே தவிர, இதே மாதிரி கேம் எத்தனை வருது, ஏன் நாமினேஷன் வருது, இன்னும் எத்தனையோ வருது இல்லை, அங்கெல்லாம் எந்த பாயிண்ட்டுமே உடைக்கல. இன்னைக்கு தான் உடைக்கிறாரு. அது பேசவே விட மாட்டேறாரு. அது எப்படிதான் எனர்ஜி எங்க இருந்து சாப்பிடலாங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸா. பாக்குற நமக்கே டயர்ட் ஆகுது. 2 பேரும் மாத்தி பேசுறாங்க. நீ போட்டு பார்வதியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த லிவிங் ஏரியாவே ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி மண்டையில ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படிதான் அவ்வளவு கண்டினியூஸா பேசுறாங்கன்னு தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து பீஸா ஆர்டர் பண்ணேன் ப்ரோ வீட்டுக்கு. இந்த பீஸா ஹட்டில் நீங்கள் இவங்களுக்கு தெரியும், காயத்ரிக்கு தெரியும், ஆர்டர் பண்ணால் எத்தனை மணி நேரம் கழிச்சு வரும்னு அவங்களுக்கு தெரியும். யூஏயில் நான் பீஸா ஆர்டர் பண்ணி பீஸா வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டப்பாவை கொண்டு போய் பேஸ்கெட்டில் போட்டுட்டு கூட வந்துட்டேன். அப்போ அது வரைக்கும் சண்டை போட்டுனுக்கிறேன். பீஸா வந்து சாப்பிட்டு முடிச்சு தூக்கி போட்டேன்டா நான். அது வரைக்கும் ஓடிட்டு இருக்காது. அண்டவா இல்ல ஒயிட் கார்டு வேற எக்ஸ்ட்ரா வேற வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையான இந்த 4 பேர் தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா 4-5 பேர் வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொன்னாங்களா? இல்ல இஸ் டெல்லிங் இந்த 4 பேர் தவிர்த்து இன்னும் 4 பேர் வர போறாங்க போல அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியா? ஓகே ஓகே. நானா ஹீஸ் ஆஸ்கிங் தட் வர போறாங்களான்ட்டு. இது வரைக்கும் எனக்கு எதுவும் அந்த மாதிரி நியூஸ் வரலை. வந்தால் சொல்றேன். நான் சொல்றது இல்லை, அவனுங்களே ப்ரோமோ போட்டுருவாங்க. அப்பயாவது இந்த எபிசோட் இந்த ஷோ ஓடுமான்ட்டு. ஓகே ஓகே. இந்த சீசன் சொல்றாங்க இல்ல, ஏதோ அந்த அளவு இருக்கு சீசன். ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் கேட்டிருக்காரு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. உன்கிட்ட கேட்க சொல்லிருக்காரு. ப்ளீஸ் ஆஸ்க் இமாத் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் தான். நாளைக்கு மொக்க தான் எபிசோட்லாம். வருமா அது மட்டும் தான் இப்ப கேள்வி. பாருமா வருமா? பாரு ப்ரோமோ வரும். 2 நாளா வரலையே, ரொம்ப ட்ரையா இருக்கு. ஆமா, நீங்க எல்லாம் போட்டு இந்த அடி அடிச்சீங்கன்னா. ஆனா இந்த ஒயில்ட் கார்டு உள்ள வந்துட்டு பிரஜினை வந்துட்டு வாட்டர் மெலன் பார்த்து நீங்க யாரு ப்ரோன்னு கேட்டாருன்னா நம்ம காமெடியா இருக்கும். அதான் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர்கிட்ட கேட்கலன்னா கூட பின்னாடி போயிட்டு யார் அவரு, எங்க இருந்து வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியுமா அவரை அப்படின்னு கேட்பாங்க. ஏய் இங்க வா. அதுவே அவருக்கு டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்வதிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போது உங்க சீரியல் பாத்திருக்கேங்கன்னு வச்சுக்கோங்க. பிரஜர் அப்படியே அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே வைல்டு கார்டுலாம் வேணாம், வீட்டு கிளம்புவாங்க.
இது யாரும் உங்க இல்ல ஒய்ஃபா அப்படின்னு வரவங்களுக்கு வடிவேல் ஐயோ சார் அவன் காமெடி அந்த மாதிரி அளவுக்குலாம் நீங்க பிரஜன் வயசானவன்லாம் யாரும் இல்லையா? உங்க ஒய்ஃபா அப்படின்னு. அவன் அந்த அளவுக்குலாம் வயசானவன்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 44, 45 அந்த லெவலுக்கு இருக்கும். எங்க தலைவர் சொல்லுவாருங்க. தலைவர் சொல்லுறான், இவரு சொல்லுவாரு. ஆமா இது இவரு அதுவும் வாய்ப்பு கேட்டு அதிகமா இருக்கு. அதுவும் கேட்டு நீ இது யாருங்க உங்க ஒய்ஃபா அப்படிம்பாரு அந்த வடிவேல் சார் காமெடி மாதிரி. பக்கத்திலே போக மாட்டான். வாட்டர் மேல அந்த சாண்ட்ரா மேடம் பக்கத்திலே போக மாட்டான். ஐயோ ஹஸ்பண்ட் இருக்கிறாரு வேணாம்ப்பா அப்படி. அதுக்கும் பிளான் வச்சிருப்பாரு சார் அவர் வந்து இங்க சாண்ட்ரா வந்து பார்வதி இந்த அசத்த போகுது யாரு அவங்க தானே பண்ணாங்க. ஆமா சார். ஆமா ஆமா ப்ரோ. அசத்த போகுது யாரு செம்ம ஆமா ஆமா. சிரிச்சிட்டே இருப்பாங்களே எப்ப பார்த்தாலும். ஆமா ப்ரோ. கரெக்ட் யா யா யா. ரசிகன் உள்ள வரவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இவங்களோட எப்படி எப்படி விளையாடுறதுன்ற உள்ள வரவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம வெளில பேசுறோம்ல, வெளில இருந்து வராங்க, they will also have a different game plan or how to tackle this situation. இவங்ககிட்ட என்ன பேசலாம் பேசக்கூடாதுன்றது ஒரு இதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு நேரம் ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாங்க. என்ன ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள கேம் மாத்தல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதுல கேம் யார் மாற்றுவாங்கன்னு கேட்டால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் சபரி தான் மாற்றுவான். சபரி கொஞ்சம் சபரி மத்த விக்கல்ஸ் வந்து போயிடுவான்டா, சீக்கிரம் போயிடுவான்டா ஹரி. இது வரைக்கும் நாமினேஷன்ல உள்ள நாமினேஷன்ல வந்தா அவன் ஸ்ட்ரென்த்தே தெரியும். எனக்கு தெரிஞ்ச விக்கல்ஸ் வில் நாட் லாஸ்ட் லாங்கர் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் சபரி வந்து கேம் மாற்றிடுவான். இவன் வந்ததுக்கு அப்புறம் கேம் மாற்றிடுவான். ஏன்னா இன்னைக்கு பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரா இல்லை, இன்னைக்கு பிக் பாஸ் வந்து சரியாக இருந்ததுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, அதான் மேட்ரு. சரியாக இருந்ததுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. அதை பிடிச்சிப்பான். இப்போ அவன் மண்டேல அது ஓடும். ப்ளஸ் அது இல்லாமல் வைல்டு கார்டு வந்தோடனே சபரிக்கு அவங்களாம் கொஞ்சம் சீனியர்ஸ் தானே, மியூச்சுவல்ஸ் இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணியிருந்துருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது இப்போ ரசிகனா யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க, அந்த அமித் பார்கவ் ஏதோ அவரோட ஷார்ட் ஃபிலிமில் எஃப்ஜேவும் அரோராவும் இருந்திருக்காங்களாமா. ரசிகனா சாமுவல் நாம பாரு ஐ மீன் ஃபார் மீ ஆக்சுவலி அரோராவும் எனக்கு புதுசு, எஃப்ஜேவும் எனக்கு புதுசு. நான் எஃப்ஜேக்கு கேஜேன்னு தேடிட்டு இருந்தேன் கூகுளில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அமித்க்கு அந்த 2 பேரும் வந்து, அதாவது அமித் வந்து ப்ரொடியூசரா டைரக்ட் பண்ணிருக்காரு ஒரு எபிசோட் டைரக்ட் பண்ணிருக்காரு. அப்போ அமித் போய் இந்த 2 பேர் சண்டை போடுவாங்களா? சொல்ல முடியாது. சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வச்சு செஞ்சல இறாம அவனை அப்படின்னு சொல்லி வச்சு செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, தெரியல நமக்கு. பட் ஆனால் ஸோ எல்லாமே ஒரு மியூச்சுவல் இருந்திருக்குல்ல, ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த இடத்துல அந்த கேம் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் மாறு சான்சஸ் இருக்கு ஆக்சுவலா. சொல்லுங்க பதி. சொல்லுங்க தருண். தருண் ப்ரோ ஹேண்ட் பண்ணிருக்காரு. தருண் ப்ரோ பேசுங்க ப்ரோ. தருண் ப்ரோ இல்ல ஒரே நிமிஷம். தருண் ப்ரோ பேசட்டும், அதுக்கப்புறம் பேசுங்க மதி. தருண் ப்ரோ பேசுங்க. ப்ரோ மதி பேசட்டும், நான் நெக்ஸ்ட் பேசுறேன். சரி ஓகே மதி பேசுங்க. ஹாய் பிரதர்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பேஸ்க்கு வரேன். இப்போ லைவ் பார்க்கும்போது என்னன்னா, திவாகரை வெளில அனுப்பிச்சிட்டு கமருதனும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க போல. ரொம்ப நேரமா அவங்கள லைவ்ல காமிக்கவே இல்லை. ஸோ வாட் வில் பி த ரீசன்? எதனால இருக்கும்? தெரியல ப்ரோ. ஆக்சுவலி திவாகரும் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க பெட்ரூம்ல. அதுக்கப்புறம் திவாகர் வந்து வெளியில வந்துட்டாரு. திவாகர் வெளியில வந்துட்டு கலை கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப கலை வந்து கேட்டாரு, என்ன அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் திவாகர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணல. அவர் அவரோட ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க 2 பேரும் உள்ள இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னா அப்ப என்ன நடந்திருக்கும்? தெரியல, பாப்போம், வரட்டும், வெளில வந்தா தானே தெரியும். எந்த ரூம்ல சொன்னீங்க? ஆக்சுவலி கலை வந்து திவாகரை உள்ள கூப்பிட்டுருப்பாரு சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ள. ஓகே. ஓகே. ப்ரோ பேசலாங்களா? பேசுங்க ப்ரோ. காஜி வினோத்தை பத்தி யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க.
இல்ல அவரு அந்த ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த மாதிரி கை போட்டாரா ரம்யா மேல? பிரதர் இங்க இல்லைன்னா அது fake ஆ? இல்ல பிரதர் ஒரு நிமிஷம், இங்க யாருமே அந்த மாதிரி நிக் நேம்லாம் வச்சு பேசுறது இல்ல. ப்ரோ அந்த மாதிரி நான் ஒரு பேசாதீங்க. டைம் ஒரு பேர் சொல்லிட்டேன். பட் ஆனா நம்ம ராங்காலாம் பேசுறது இல்ல. ஸோ வேண்டாம். நீங்க பேர் சொல்லி என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. பிராண்ட் பண்ணாதீங்க ப்ரோ, தருண் ப்ரோ. அந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து அந்த மாதிரி இது பண்ணாதீங்க, ஓகேவா? பட் அந்த கண்டஸ்டன்ட் நேமை சொல்லி பண்ணுங்க, பட் ஒருத்தவங்க நேமை வந்து இந்த மாதிரி இது பண்ணி பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ, பேசுங்க இல்ல பேசுங்க ப்ரோ, தருண். நானும் சொல்ல, நான் பார்த்தேன் ட்விட்டர்ல இல்ல நீங்க பார்த்தேன், அதை வச்சு தான் சொன்னேன். பார்த்திருந்தாலும் அது இந்த இந்த இடத்துல அந்த மாதிரி வேண்டாம், ஏன்னா அது ஒரு இல்ல பிராண்டா நான் இதாயிடும். அதான் இல்ல நீங்க கேட்க பேசுங்க. விரும்பு இல்ல பிரதர் அந்த பாயிண்ட் நீங்க பேசுங்க, அது தப்பு கிடையாது. நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்க ஒரு வீடியோ சம்திங், அது அதுல அந்த அந்த மாதிரி ரம்யா கூட டேக் இருந்த போட்டு வீடியோ தான். வச்சிருந்தாங்க. அந்த ரம்யா அது கூட மாதிரி இருந்த வீடியோ டேக் போட்டு, தானே? ஆமா அது உண்மையிலேயேவா இல்ல அது ஃபேக்கா இல்ல இல்ல? அதுதான் நான் கேட்கணும். இந்த மாதிரி பேசலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணீங்கல்ல, அது யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஐம் சாரி ஃபார் தட். பட் அது சாமுவேலோ ரசிகனும், அது இவங்க தான் அந்த லைவ் பார்க்குற ஆட்கள். அது வந்துச்சு அது. வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு என்கிட்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் வந்துச்சு பேக்ல இருக்க வந்துச்சு வீடியோ இருக்கு. ஓகே. விக்கல்ஸோட இது முடிச்ச உடனே அவர் வாந்தி இருக்கும்போது அது நடந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்பெகுலேஷன் ஆகலையா? அது ரம்யா அது சொல்லையா? ஸ்பெகுலேஷன்ஸ்ன்றது இல்ல இல்ல இல்ல, எதுவுமே ஆகல. இல்ல. அது வந்து ரம்யாவும் எதுவும் பெருசா இது பண்ணிக்கல. அந்த இடத்துல நான் அதை எப்படி பார்த்தேன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் அ ஜாயஸ் மூமெண்ட். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ பண்ணிட்டார் தவிர்த்து, அது இன்டென்ஷனலா பண்ற மாதிரி தெரியல எனக்கு. பட் யா, எக்ஸைட்மெண்ட் அங்க ஒண்ணுமே இல்லையே ஆக்சுவலி. they win that round, அதுதான் they lost the round, that's the reason. அதுதான் क्वेश्चन ஆகுது இப்ப. they lost the round, அதுதான் Vickers is கொஸ்டின் ஆகுது. எனக்கும் vomiting, அதுதான் டவுட். Vickers is vomiting there is no event of celebration அங்க. அதனால தான் क्वेश्चனே வருது. ஆக்சுவலா ஒருவேளை நாம கிரிக்கெட் விளையாடி தோத்து போனா கட்டி பிடிச்சிட்டு அழுவோமே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்க? என்னத்த பண்ணாருன்னு தெரியல, செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காரு. இல்ல ஏதோ பேசியிருக்காப்ல நம்ம அவங்க அந்த லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது இவர் ஏதோ வாய விட்டுருக்காரு, ரம்யாவை ஏதோ கம்முன்னு ஏதோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் சபரி எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டிருந்தாரு, நான் பேசிட்டு கூடாதுன்ட்டு. ஆனா அது பண்ணது தப்புதான். அது போயிட்டு அப்படி ஆக்ஷன்ஸ்ல வந்து கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பண்ணி சாரி கேட்கணும். இவரு ஏற்கனவே கெமியை கூட இந்த மாதிரி கட்டி பிடிச்சி சாரி இந்த மாதிரி பண்ணாரு ஸ்டார்டிங் இனிஷியல் டைம்லயே. அது டாஸ்க். அதுதான், அது தெரிஞ்சே பண்ணிட்டு அது சாரி கேக்குறாரா? டாஸ்க்குப்பா. இல்ல அதுதான் சொல்ல வரேன். ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, இப்ப இத மாதிரி பண்ணும்போது அப்படிதான் இல்ல ஒருத்தவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி தள்ளி விடுறாங்க அப்படின்னும் போது நீங்க டச்சே பண்ணக்கூடாது. ஓகே, மியூச்சுவலா இருந்தா நீங்க வந்து என்னதான் பண்ணிக்கலாம். ஆனா அன்கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது அது டக்குன்னு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வழங்கி இருக்கணும். அது அவருக்கு தெரியல, அது பண்ண தப்பு தான். சரி ஓகே, அதுதான் கேட்க வந்தேன், வேற ஒண்ணு. ஷிபா இல்ல அந்த இன்சிடென்ட் நான் போய் திருப்பி பார்த்தேன். முதல்ல ரசிகன் சாயந்தரம் சொல்லியிருந்தாருல அந்த இன்சிடென்ட் பத்தி. ஸோ அது போய் நான் திருப்பி லைவ்ல பார்த்தேன், யூடியூப்ல இருந்துச்சு. ஸோ அது லாங்கர் வெர்ஷன்ல வந்து இட் டசன்ட் சீம் ரைட் அட் ஆல். ஏன்னா அவங்களோட ரம்யாவோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஈவன் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் ஷி லுக் ரியலி டிஸ்டர்ப்ட் அண்ட் அன்கம்ஃபர்டபுள். ஸோ நான் அது முடிஞ்சிச்சுன்னா நான் ரசிகன் அனுப்பி விடுறேன், பாருங்க. அனுப்பிச்சு ப்ரோ, பார்க்குறேன். நான் ஐ டிட் see, எனக்கும் வந்து அது அன்கம்ஃபர்டபுள் தெரிஞ்சுச்சு, பட் ஐ டிட் ஃபாலோ த்ரூ. ஃபுல்லா பார்க்கல அது. அந்த ஐ வாண்டட் தட் இது இருக்கா பார்த்தேன். நான் ஃபுல்லா இது அவங்க அந்த ரூம் விட்டு வெளியில போற வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ ஓகே யா ஷூர், சென்ட் மீ. ஆனா இன்னைக்கு பண்ணது ஈவன் ஆஃப்டர் திஸ் ரைட், இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வியானா வந்து அவரை வந்து கொஸ்டின் பண்ண அடுத்த செகண்ட் வேகமா ஓடி வந்து அங்க வந்து பிக் பாஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வியானா கூப்பிடுற, அதெல்லாம் இல்ல நான் பேசிதான் ஆவேன்னு சொல்லிட்டு போய் நிக்கிறதுலாம் வாஸ் வெரி பேட் ஆக்சுவலி. இல்ல அவருக்கு வந்து அது வந்து ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா he immediately wants to give it back immediately. கொஞ்சம் வெயிட் பண்ணி அது என்னன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ண கூட எடுக்க மாட்டாரு. நீ நான் சொல்லிட்டேன்ல, இப்ப நான் உனக்கு சொல்லி ஆறேன் பாரு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கிச்சன் நேத்தா முந்தா நேத்தோ அதுல வந்து ஆக்சுவலி இட் வாஸ் நாட் ஈவன் ராங். நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் கடைசி கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி தான் எடுத்து வந்து ஷீல் டேஸ்ட். அண்ட் ஷீ எவ்ரி டைம் வென் ஷீ செக்ஸ் திஸ் ஃபிளேவர் ஷி கோஸ் அண்ட் வாஷஸ் ஹர் ஹேண்ட்ஸ் அண்ட் கம்ஸ் பேக். திரும்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்கா இருந்தே.
சொல்லிட்டு இருக்கா, நான் கான்ஷியஸா இருக்கேங்க, நான் முதல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் திஸ் அப்படின்றா. இல்லன்னு ஒத்துக்கவே மாட்டாரு. அதே மறுபடியும் இங்க பட் வந்து ரெஜிஸ்டர் ரசிகன் பண்றாரு. ஆக்சுவலா ரூல் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ் ஷுட் நாட் டேஸ்ட் த ஃபுட்ல இல்லையா? தெரியல எனக்கு. இவங்க எல்லாம் பாக்குறாங்களா? எல்லா இல்ல டேஸ்ட் ப்ரோ, பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் டீலக்ஸுக்கு வர ஃபுட்டு தான் டேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. இவங்க ஃபுட் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அவங்க குக் பண்ணது வந்து ஜெனரல் குக் தானே, அது டேஸ்ட் பண்ணலாம். I misunderstood. Okay. ஏன்னா இப்ப ஹரி சிக்கன் பண்றாங்க அப்படின்னா இல்ல ரசிகன் முடிங்க நான் பேசுறேன். இல்ல அவங்க சிக்கன் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க ஃபுட்டை குக் பண்ணும்போது ஐ திங்க் இட் இஸ் ஓகே தான். லினியன்ஸ்லாம் இருக்கலாம். because they are going to eat it right anyways. ஜென்ரல் தானே எல்லாமே. உங்களுக்கு ரேஷன் எல்லாமே ஜென்ரலா தான் கொடுத்தாங்க. எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு ஜென்ரலா தான் கொடுத்தாங்க. சோ அது ஜென்ரல் கூட இல்ல ப்ரோ, ஜென்ரல் இஸ் ஆல்சோ கான் நவ. இப்போ வந்து அந்த என்ன ஏதோ ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரவாவோ என்னமோ மட்டும் தான் இருக்கு. அதான் இவங்க வந்து கஞ்சியா கிண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அரிசி அவ்வளவுதான் இருக்கு. வெஜிடபிள்ஸ்ல இந்த உருளைக்கிழங்குல எடுத்தாங்களே இன்னைக்கு அந்த அது இவங்க ஜெயிச்சது இவங்களுக்கு மட்டும். அது பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் அது. ஓகே 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 சொல்லுமா. ஹரி, மத்தியானம் நம்மள சபரி பேருன்னாங்களே என்ன, போய் அந்த சூட்கேஸ் வாங்கிக்கலாம்னு சொன்னல. இப்போ இன்னொரு சூட்கேஸ் வாங்கிக்கோ, வியானாக்கும் வாங்கிக்கோ. இப்போ கொடுத்துருக்காங்க. வியானாக்கும் போட்டாச்சு. நம்ம பிஆர்னு போட்டானுங்க. இல்ல மச்சான், நீ இன்னொரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி வெறும் லக்கேஜ் மட்டும் போட்டு வா. லக்கேஜுக்கு தனியா இருக்கு. அது பேசல, எல்லாம் கார்கோ போட்டுரு. சரியா? வெயிட் பண்ண. நீ 6ஆம் தேதி தானே வர. அதுக்குள்ள இன்னும் 2-3 பேர்த்த பிடிக்கிறேன். வெயிட் பண்ண. எப்படி அவங்களே டேக் கொடுத்துருவாங்க. நான் சொல்ற அட்ரஸ்ல போய் பெட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ரசிகன் உங்களுக்கு எல்லாம் இன்னும் கொடுக்கல டேக். உங்களுக்கு கொடுக்க முடியல. நான் கண்ட மாதிரி எங்கிட்ட அடிக்கணும்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குதா. கொடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க ஒரு குரூப். ரசிகன் என்னடா இதுக்கெல்லாம் வந்து கமருதீனுக்கு ஐடி கார்டுலாம் அடிச்சாப்ல. இப்ப அவனே போட்டு திருப்பி அடிக்கிறான். ஏங்க நான் திவாகர் ஃபிளாகே பறக்க விட்டேன். திருப்பி அடிக்கலையா? ஏன் யாருமே கெமிய சப்போர்ட் பண்ண மாட்டேங்கறீங்க? எஸ், ஐ சப்போர்ட் கெமி. காயத்ரி சூப்பர். நானும் ஐ சப்போர்ட் கெமி. சூட்கேஸ் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் கெமிய. பட் கெமி இன்னும் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாம் நல்லா தான் கெமி. அவங்க நல்லா வந்து போறாங்க. அந்த அன்புகை மட்டும் வெளில வர சொல்லுங்க அவங்கள முத. இல்ல, she had lot of ignorance man. நிறைய விஷயத்த வந்து she is not அது பெருசு பண்ணாம அழகா மூவ் ஆன் ஆயிட்டு போறா. நினைச்சா நிறைய பண்ணலாம், சும்மா வாழும் கத்தலாம். பட் கண்டென்ட் பிளாக்கர் கெடுத்து விடுறாருங்க. ஆமா, கண்டென்ட் பிளாக்கர் நிறைய கெடுக்குறாரு. அந்த கண்டென்ட் பிளாகர் விட்டு நவுந்தாங்கன்னு வச்சுக்குவேன், அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கண்டிப்பா உழுகும். நிறைய பேர். சரி, இந்த அண்ணன் தங்கச்சி என்னைக்கு ஆனாங்க? இன்னைக்கா? 2 நாள் முன்னாடியா? தெரியல, திருப்பி நைட்டு தாலாட்டு பாடி தூங்க வைக்கும்போது பாக்குறேன். நான் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தோன்னா தங்கச்சியா இது எப்போதுரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் நான். என்னைக்கு தங்கச்சி ஆனாங்க அவங்க? நேத்து நைட்ல இருந்து தாலாட்டு பாடி தூங்க வச்சதுல இருந்து. இல்லப்பா, எப்போல இருந்து அந்த பாண்டாக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. போண்டாவா? பாண்ட் சாரி, நோ, அந்த போண்டாவா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லவேளை நீங்க சொல்லிட்டீங்க. விமான், நீ சொன்ன விஷயத்துல கெமி வந்து பார்வதி விஷயத்துல நிறைய விஷயத்துல வந்து she went very சட்டலா போயிட்டாங்க. அவங்க அப்போ அவங்க சண்டை போடல, சான்சஸ் இருந்தது. பட் she went very subtle. இவ கொடலான்னு சண்டை போட்டுட்டு சட்டலா போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா ஈஸிலி நெகட்டிவிட்டி வந்துடும்டா. ஸோ ஷீ இஸ் பிளேயிங் அ வெரி குட் கேம். அது அப்சர்வேஷன் பண்ணி அடிக்கிற. ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில டைம்ல இந்த மாதிரி டைம்லலாம் கூப்பிடும் போதெல்லாம் ஷீ இஸ் புட்டிங் ஹர் பாயிண்ட்ஸ். அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்லாம் செம்மையா இருக்கு. டாஸ்க்ல என்னென்னமோ ஆகுது, ஆனா எதுவுமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அழகா ஷீ இஸ் பிளேயிங். இந்த வாரம் டாஸ்க்ல இப்படி ஓப்பனா சொன்னான். கெமி வந்து விளையாடிந்தா